அது உள ரீதியாக சொல்கிறதா இருந்தால் மனிதனை பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது இந்த மிக தேவையான லிஸ்ட்டில் இருந்து மிக தேவையற்ற லிஸ்ட்டுக்கு போனால் உலகத்தில் அவன் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அவனுக்கு சூளைக்காது, குறைஞ்சி தான் இருக்கும். ஊரில் உள்ள பெரும் வசதி படைத்தவனுக்கு ஊரில் சந்தோஷம் இல்லை. நீ பாருங்க, ஊரில் பெரும் கோடீஸ்வரனா இருப்பான், அவன் ஊர் பீச்சுக்கு போகிறதுல அவனுக்கு சந்தோஷம் இல்லை, ஊர் ஷாப்பிங் பண்ணுறதுல அவனுக்கு சந்தோஷம் இல்லை, ஊரில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுல அவனுக்கு சந்தோஷம் இல்லை, ஊரில் ஒரு சாப்பாடு போடுறதுல அவனுக்கு சந்தோஷம் இல்லை. அவனுக்கு எல்லா சந்தோஷமும் இன்னொரு ஊரில் தான். அவன் எங்கே பீச்சுக்கு போகிறனாலும் ஃப்ளைட் எடுத்து பீச்சுக்கு போனால் தான் அவனுக்கு சந்தோஷம் இல்லை. சரியா? அவன் எங்கேயாவது ஷாப்பிங் பண்ண போகிறனாலும் அவன் ஒரு கம்பெனி நடத்துவான ஷாப்பிங், அதை கூட எடுத்து போனால் அவனுக்கு சந்தோஷம் இல்லை, அவன் இன்னொரு இடத்துக்கு தான் போவான். இந்த மாதிரி நிலை இருக்கும். அப்போ இவனுடைய நிலையில் இருந்து கண்டு அவங்கள உதாரணம் காட்டுவான். சில இந்த பொருளியல் வழிகாட்டிகள் அப்படின்லாம் சொல்கிறவங்க, நீங்கள் பார்த்தீங்களா அந்த வசதி படைத்தவர்களே, அவங்களாம் சின்ன மொபைலை தான் வச்சுட்டிருக்கிறாங்க, அவங்க சின்னதாக தான் வச்சுட்டிருக்கிறாங்க. அவன் பயத்தில் அவனுக்கு என்னென்னா இந்த பொருளாதாரத்தில் அனுபவித்து அவனுக்கு அனுபவிக்கிற இன்பத்தை எல்லாம் எடுத்துட்டான். அவனுக்கு அனுபவிக்கிற இன்பமெல்லாம் எதில் வைக்கண்டா, சந்திரனில் உடுகட்டுறது விளங்கிட்டா, அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல நிலம் வாங்கி போடுறது, வேறு எங்கேயாவது சம்பந்தம் இல்லாத இடத்துல ஒரு எஸ்டேட்டை வாங்கி, இப்படி அவனோட சந்தோஷம் பெருசு. அதனால தான் அவன் அதெல்லாம் வச்சுக்கிறான். இதில் அர்த்தம் அவன் வேணுதலானிங்கன்னு அர்த்தம் இல்லை, அவனுக்கு சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டாச்சு. அது இப்போ எங்களை எடுத்துங்க, நமக்கு ஒருத்தர் 2.5 கிலோ அரிசி தந்து வைத்துக்கிழங்களுக்கு அரிசி அல்ஹம்துலில்லா அப்படின்னு சுக்குரில் உளுந்து நாங்கள் பெரிய சந்தோஷத்தில் கண்ணீர் வடிக்கிற நிலைமையில் இப்போ எல்லாம் நிற்கிறோம். அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லி என்னத்துக்கு இது 2.5 கிலோ என்ன கொண்டு வந்துட்டு போகிறான் அப்படி என்ன மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த 2.5 கிலோ அரிசிக்கு வரிசையில் நிற்கக்கூடிய மக்களை பார்க்குறோம். அவனுக்கு அல்லாஹ் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அல்லாஹ் அவனை தேவையிலையும் வச்சுக்கிறான், 2.5 கிலோட சந்தோஷத்துலேயே வச்சுக்கிறான். நமக்கு 2.5 கிலோ சந்தோஷத்தை எடுத்துட்டான், வேற ஒன்றும் இல்லை. நமக்கு முக்கியமான சில சந்தோஷங்களை எடுத்துனால இந்த 2.5 கிலோ சந்தோஷங்கள், சில சந்தோஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் பட்ட சந்தோஷங்கள் லிஸ்ட் எல்லாம் வசதி வந்தபோது அந்த சந்தோஷ லிஸ்டெல்லாம் எடுக்கப்பட்டாச்சு. மொபைல்லே எடுங்க, ஒரு 1100 போன கூட ஒருத்தர் கிஃப்டாக தரார், என்னத்துக்கு இந்த போன கூட நம்மளுக்கு கிஃப்டாக தராரு மைண்ட் செட். சந்தோஷம் எடுக்கப்பட்டாச்சு, தேவைன்றதை விட சந்தோஷம் எடுக்கப்பட்டாச்சு. எவ்வளவுக்கு பொருளாதாரத்துடைய நிலைகள் போய்கொண்டிருக்குதோ அவனை பற்றி நம்ம முன்மாதிரியாலாம் எடுக்கலாது. அவன் அதை யூஸ் பண்ணுறான் இல்லை இவன் யூஸ் பண்ணுறான்னு கட்டுப்பாடுன்னு அர்த்தம் இல்லை, சந்தோஷம் இல்லை அதில் அவனுக்கு அந்த சந்தோஷம் எடுக்கப்பட்டாச்சு. உண்மையிலேயே அஹ்லத் தபகாத் சந்தோஷத்தை நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு லைன் இந்த மிடில் கிளாஸ் லைன் தான். அவனுக்கு ஒரு வறுமை மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் பெருமை மாதிரியும் என்ன செய்யும் இருக்கும். ரெண்டுக்கு நடுவில் தான் அவனோட வாழ்க்கை என்ன செய்யும் போயிட்டு இருக்கும் என்று யார் இமாம் அபுல் வலீத் அல் பாஜி ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு.